வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வெப்ப அலை தாக்கம், ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ பரவக்கூடும் என ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. ஈரான் மோதலில் இழுக்கப்பட்டுள்ள நாடுகள், டொனால்டு டிரம்பின் போரால் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியல் வெளியீடு. லண்டன் நகருக்கு மேல் பறந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் விபத்திலிருந்து நூழ்நிலையில் தப்பிய சோகம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செயற்கைக்கோள் சேவையை முடக்க ட்ரம்ப் குழு உத்தரவு, பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பரபரப்பு. டொனால்டு டிரம்புக்கு ஈரான் பகிரங்க மிரட்டல், ரத்தம் தோய்ந்த அமெரிக்க அதிபரின் படத்துடன் வெளியான பதாகை. கீவ் நகரில் அமெரிக்க நிறுவனத்தின் ஆளில்லா விமான தொழிற்சாலை மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் முழுமையாக தரைமட்டமானது. லண்டனில் வாரங்களுக்கு பிறகு பெய்த முதல் மழையால் மகிழ்ச்சியில் திளைக்கும் மக்கள். ஸ்கொட்லாந்தில் காட்டுத்தீயால் ஏற்பட்ட பேரழிவை சரிசெய்ய பல தசாப்தங்கள் ஆகலாம், சுற்றுச்சூழல் நிபுணர்கள் அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பாவில் புதிய வெப்ப அலை தாக்கம் ஏற்படவிருப்பதால் கண்டம் முழுவதும் காட்டுத்தீ பரவும் அபாயம் உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே நிலவும் கடும் வறட்சி மற்றும் வெப்பநிலை உயர்வு காரணமாக பல பகுதிகளில் தீ விபத்துகள் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த ஆபத்தான சூழலை சமாளிக்க அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடைக்கால வெப்ப அலை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பதோடு விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பருவநிலை மாற்றத்தின் கடுமையான தாக்கத்தால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரிடர்கள் அதிகரிக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரான் மோதலில் இழுக்கப்பட்டுள்ள நாடுகள், டொனால்டு டிரம்பின் போரால் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியல் வெளியீடு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஈரானிய மோதல் கொள்கைகளால் உலகளவில் பல நாடுகள் இந்த நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் விவகாரத்தில் எந்தெந்த நாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை விளக்கும் வரைபடம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கையால் ஈரானின் நட்பு நாடுகளும் பிராந்தியத்தில் உள்ள பிற கூட்டு நாடுகளும் இந்த மோதல் சூழலுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிபொருள் விநியோக மற்றும் பொருளாதார வர்த்தக பாதைகள் இந்த பதற்றத்தினால் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு உலக நாடுகள் மத்தியில் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. லண்டன் நகருக்கு மேல் பறந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் விபத்திலிருந்து நூழ்நிலையில் தப்பிய சோகம். லண்டன் நகருக்கு மேல் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஒன்று நடுவானில் அதன் வேகம் திடீரென குறைந்து கட்டுப்பாட்டை இழந்தது. விமானத்தின் வேகம் முற்றிலுமாக ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டதால் அது பெரும் விபத்தில் சிக்கும் அபாயம் சில வினாடிகளுக்கு முன்பு வரை நீடித்தது. விமான பணியாளர்களின் துரித மற்றும் சாதுரியமான நடத்தையால் விமானம் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த ஆபத்தான தருணத்தில் விமானத்தில் பயணம் செய்த நூற்றுக்கணக்கான பயணிகள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கடும் பீதி அடைந்தனர். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் குறித்த தகவல்கள் வெளியானதை அடுத்து விமான பாதுகாப்புத்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பயணிகள் பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டாலும் இந்த சம்பவம் விமான போக்குவரத்து துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செயற்கைக்கோள் சேவையை முடக்க ட்ரம்ப் குழு உத்தரவு, பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பரபரப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மீது செயற்கைக்கோள் சேவைகளை தற்காலிகமாக முடக்குமாறு டொனால்டு டிரம்பின் குழுவினர் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். இப்பகுதியில் அதிகரித்து வரும் ராணுவ நடவடிக்கைகளின் ரகசிய தன்மையை பேணவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை மற்றும் ராணுவ தகவல்கள் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க இந்த அவசர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அமெரிக்காவின் இந்த அதிரடி உத்தரவு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.
வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் படப்பிடிப்புகள் மற்றும் தரவு பரிமாற்றங்கள் இந்த தடையால் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை விளக்கங்கள் சர்வதேச அளவில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. டொனால்ட் டிரம்புக்கு ஈரான் பகிரங்க மிரட்டல், ரத்தம் தோய்ந்த அமெரிக்க அதிபரின் படத்துடன் வெளியான பதாகை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை குறிவைத்து ஈரான் வெளியிட்ட புதிய பதாகை சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரத்த கரையுடன் கூடிய டொனால்ட் டிரம்பின் உருவப்படம் இடம்பெற்றுள்ள இந்த பதாகையில் நாங்கள் உங்களை கொள்வோம் என்ற மிரட்டல் வாசகம் அச்சிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் கடுமையான மோதல் போக்கின் உச்சகட்ட வெளிப்பாடாக இது பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமெரிக்க அரசு அதிகாரிகளை குறிவைத்து ஈரான் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக வரும் அச்சுறுத்தல்கள் வாஷிங்டனில் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த ஆத்திரமூட்டும் செயலால் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர உறவுகள் மேலும் மோசமடைந்து போர் பதற்றம் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான இந்த நேரடி மோதல் போக்கு உலக நாடுகளிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கீவ் நகரில் அமெரிக்க நிறுவனத்தின் ஆளில்லா விமான தொழிற்சாலை மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் முழுமையாக தரைமட்டமானது. உக்ரைன் தலைநகரான கீவ் நகரில் இயங்கி வந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமான டோன் தயாரிப்பு தொழிற்சாலை ரஷ்ய ஏவுகணையால் தாக்கப்பட்டது. இந்த துல்லிய தாக்குதலில் அந்த நவீன தொழிற்சாலை முற்றிலும் சேதமடைந்து தரைமட்டமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கான ராணுவ தளவாட தயாரிப்புகளை குறிவைத்து ரஷ்யா தொடர்ந்து நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்க நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ இடையே பதற்றம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. ரஷ்யாவின் இந்த அதிரடி நடவடிக்கை உக்ரைன் போரில் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ரீதியாக புதிய தாக்கங்களை உருவாக்கியுள்ளது. லண்டனில் வாரங்களுக்கு பிறகு பெய்த முதல் மழையால் மகிழ்ச்சியில் திளைக்கும் மக்கள். லண்டன் நகரில் பல வாரங்களாக நீடித்த கடுமையான வறண்ட வானிலைக்கு பிறகு தற்போது முதல் முறையாக மழை பெய்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின் நகரில் மழை பெய்ததையொட்டி லண்டன் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இதனை வரவேற்றுள்ளனர். கடந்த சில நாட்களாக நிலவி வந்த கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சியான சூழலில் இருந்து இந்த மழை சற்று நிவாரணம் அளித்துள்ளது. தாவரங்களும் பூங்காக்களும் வறண்டு போயிருந்த நிலையில் இந்த மழையால் நகரின் இயற்கையான சூழல் புத்துயிர் பெற்றுள்ளது. வானிலை மாற்றத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களுக்கும் வெப்ப அலைக்கு நடுவில் தவித்தவர்களுக்கும் இந்த மழை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்த நாட்களிலும் இதுபோன்று லண்டனின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த திடீர் மழையானது நகரின் வெப்பநிலையை கணிசமாக குறைத்து பொதுமக்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. ஸ்கொட்லாந்தில் காட்டுத்தீயால் ஏற்பட்ட பேரழிவை சரி செய்ய பல தசாப்தங்கள் ஆகலாம். சுற்றுச்சூழல் நிபுணர்கள் அதிர்ச்சி தகவல். ஸ்கொட்லாந்தின் கெய்ன் கோன்ஸ் தேசிய பூங்காவில் ஏற்பட்ட கடுமையான காட்டுத்தீயால் பாரிய சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் அழிந்த இயற்கை வளங்கள் மற்றும் வாழ்விடங்களை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டுவர பல தசாப்தங்கள் ஆகலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அங்குள்ள அரிய வகை தாவரங்களும் வனவிலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணமாகும். இந்த சூழலியல் பேரழிவை சமாளிக்க நீண்டகால மறுசீரமைப்பு திட்டங்களும் தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளும் அவசியமாகியுள்ளன. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இப்பகுதியில் ஏற்படும் தீவிரமான வானிலை மாற்றங்களும் காட்டுத்தீ அபாயத்தை அதிகரித்து வருவதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இயற்கை சொத்துக்களை பாதுகாக்க உள்ளூர் நிர்வாகமும் வனத்துறை அதிகாரிகளும் தீவிரமான மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.